நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மட்டன் குழம்பு, அதாவது வில்லேஜ் ஸ்டைல். இது வந்து என்னன்னா, நம்ம பொடி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதுக்கு வந்து தனியா, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு அது கூட நம்ம 250 கிராம்ஸ் மட்டன் எடுத்துட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 250 கிராம் மட்டன் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் 250 கிராம் மட்டனுக்கு. பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 8 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. நம்ம இதுக்கு வந்து என்னென்னா பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது வந்து நான் 100% வில்லேஜ் ஸ்டைல் தான். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னங்கிறது பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். நம்ம நட்சத்திர மூக்கு 1 எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஏன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்க. 2 தக்காளி, இதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம், எனக்கு குழம்புனோட டேஸ்ட் வந்து போயிடும் நிறையா தேங்காய் போட்டிங்கன்னா. அதனால் நம்ம ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மண் சட்டி வச்சுக்கலாம். நல்லா காயணும். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தனியா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மல்லி விதையை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் நம்ம வதக்கிடக்கூடாது. இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சீரகம், மிளகு, சோம்பு இதை வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா மிளகுல வந்து காரம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனோட சூடே வந்து ஜாஸ்தி இருக்கும், மண் பாத்திரத்தினோட சூடே. அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இதையை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறணும். அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நம்ம இஞ்சி, பூண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை வந்து சொல்லலை உங்களுக்கு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்புக்கு வந்து கட்டாயம் கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து சொல்லலை. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணாவே, அதாவது என்னென்னா டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் 2 ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுதான் வந்து அந்த மணம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் நம்ம அரைச்சிடணும், சேர்த்து ஒன்றா அரைச்சிடணும். மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இதையும் நம்ம அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைக்கிறேன். உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அம்மிக்கல்லில் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குழம்பு வாசனை, குழம்பு டேஸ்ட்டு வந்து சான்ஸே இருக்காது. அம்மிக்கல் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அம்மிக்கல்லில் அரைச்சி செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
மண் பாத்திரம் வச்சுட்டோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். பட்டை 2, ஒரு நட்சத்திர மொக்கு, இதுக்கு 4 லவங்கம் எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை ஆப்ஷனல் தான், நம்ம வந்து கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதனால நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே போடுவாங்க. நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம். இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். மட்டன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம வந்து மண் பாத்திரத்துலேயே நார்மலாக வந்து 2 நிமிஷம் ஆகுதுன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மண் பாத்திரத்துலேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிருக்கு. மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் விட்டுக்கலாம். அதாவது என்னன்னா தண்ணி நல்லா வற்றணும். நம்ம தேவைன்னா தண்ணி கூட இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதாவது சிம்மில் வச்சுட்டு, ஹை ஃப்ளேம்னால் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி, இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து மேலே வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் ஸ்டைலுக்கு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடைசியில் போட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சூடே வந்து ஜாஸ்தி இருக்கும். 1 நிமிஷம் கழித்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி.
நான் மட்டன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.